அப்பா, நான் நினைச்ச ஏஜென்சி எனக்கே கிடைச்சு போச்சு. இப்பதான் பிரபு போன் பண்ணிருந்தான். வருஷத்துக்கு குறைஞ்சது 5 லட்சம் லாபம் கிடைக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. ஐ மீன் the time is mine. சுகுணமாச்சே. ஜெயந்தி, பத்மா, இந்த கிராமத்து கல்யாணம் பாக்கிறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்பாவோட சும்மா நீ போயிட்டு வாங்க. ஆமாங்க குழந்தை, இன்னைக்கு மத்தியானம் புறப்பட்டு போனா ராத்திரிக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு நாளை காலையில வந்துடலாம். உனக்கும் நல்லா பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கும் கிராமத்து கல்யாணம் பாக்கணும்னு ஆசைதான். ஆனா நீ தனியா இருப்பிய? ஆமா, நான் பிறந்து வளர்ந்து இந்த கிராமத்துல எனக்கு என்ன பயம்? நீ போமா, புறப்படு புறப்படு. எங்க ஓமனூர் ஸ்டேஷன் இந்த லைன்ல தானே வருது? ஆமாங்க, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, சரியா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? எங்க ஓமனூர் ஸ்டேஷன்ல இந்த வண்டி நிக்கும்ல? நிக்குமே, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, தெரிஞ்சுக்கிறது நல்லது பாருங்க. ஆச்சரியமா இருக்கே. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. நீங்க யார தேடுறீங்களோ தச்சமயம் அவன் இங்க இல்ல. பத்மா இங்க இல்லையா? இல்ல, பக்கத்து ஊர்ல கல்யாணம், அப்பாவோட அவளும் போயிருக்கா. காலையில வந்துருவா. வெல் ஜெயந்தி, நான் வந்துட்டு போன விஷயத்த பத்மா கிட்ட சொல்லிடுங்க. எங்க போறீங்க? மெட்ராஸ்க்கு. மெட்ராஸுக்கு இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே இல்லையே. ஐயோ, இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு பத்மாவையும் பாத்துட்டு போங்களேன். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெல் யூ see, கொண்டாங்க பெட்டியே. ஜெயந்தி போதும். என்னது? ஆமா, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 10 பவுண்ட் ஒண்ணும் கூடி போகாது. சும்மா சாப்பிடுங்க. ஜெயந்தி, மனிதன் மிகவும் பலகீனமானவன் என்பதற்கு நான் ஒரு உதாரணமாகிவிட்டேன். என் உயிரினும் மேலாக காதலித்த பத்மாவை தேடி நான் இங்கு வந்தபோது என் உள்ளமும் என்னால் பழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நான் தப்பித்திருக்கலாம். ஆனால் ஜெயந்தி, உன் இளமையின் வேகமும் என் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நம் இருவரையும் சபலத்திற்கு அடிமையாக்கிவிட்டது. சிறிது நேர இன்பத்திற்காக நாம் மனசாட்சியை பலி கொடுத்து விட்டோம். ஜெயந்தி, களங்கத்தின் நிழல் படிந்த இந்த சம்பவத்தை இருவருமே மறந்து விடுவோம். இன்னும் தூங்கிக்கிட்டுதான் இருப்பா. உங்களை பாருமா, மறந்து போயிருப்பா.
ஜெயந்தி காஃபி. நீங்க இப்பதான் வந்தோம். அப்பா ஜெயந்தி, ராத்திரி வாசல் கதவு தாழ் போடலையே, மறந்துட்டியா? ஆமா. அப்பா என்னப்பா உங்க உடம்புக்கு என்ன? வழக்கம் போல வர்ற ஆத்மா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன் ஜெயந்தி, ராத்திரி தனியா படுத்திருந்தியே, பயமா இல்ல? எனக்கு கிராமத்துல என்னம்மா பயம்? ஒருத்தர் வீட்டுக்கு ஒண்ணு ஆயிடுச்சு, ஊரே திரண்டுடாது. என்ன இருந்தாலும் மாமா, துணை இல்லாம ராத்திரில என்னால தனியா இருக்கவே முடியாது. ஜெயந்தி ரொம்ப தைரியசாலி. ஜெயந்தி, நேத்து நாங்க போயிருந்த கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்தது. மாப்பிள்ளையோட மீசதான் அதுல தமாஷை. இங்க ஆரம்பிச்சு ஜெயந்தி, என் முகம் கொஞ்சம் பாரு. 10 நாளைக்கு தங்க போறேன்னு சொன்னேன், வந்து 5-6 நாள் கூட ஆகல. இல்ல மாமா, அப்பா அங்க தனியா இருப்பாரு. அதுவும் இல்லாம எனக்கு பரீட்சை நெருங்கிடுச்சு. பரீட்சையா? ஆமா ஜெயந்தி, ரொம்ப முக்கியமான பரீட்சை. அதனாலதான் இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன்.